ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். நம்ம போன கிளாஸ்ல டெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கு இப்ப கண்டினியூ பண்ணலாம். டெசிமல்ங்கிறது வந்து நம்ம எப்பவே பார்த்தபடிக்கு நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஈஸியான நம்பர் சிஸ்டம். பேசிக்கலி நம்ம எந்த பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். டெசிமல்ங்கிறது பேஸ் 10, நாம பேஸ் 6 பார்த்தோம், ஏதோ ஒரு ஏலியன் நம்பர் சிஸ்டம். மாதிரி எந்த பேஸ் வேணாலும் நாம வச்சுக்கலாம். ஒவ்வொரு பேஸுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த பர்பஸுக்கு எது யூஸ் ஆகுமோ அந்த பேஸ் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். காமனா இப்ப பார்த்தோம்னா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதுல வந்து இந்த 4 பேசஸ் யூஸ் ஆகும். அதாவது லேர்ன் பண்ணணும். டெசிமல் நாம எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும், 0 to 9, 10 சிம்பிள்ஸ். பைனரி அப்படின்னா, பைனரினா 2, பேஸ் 2, ரெண்டு சிம்பிள் தான் இருக்கும். ஆக்டல்னா 8, பேஸ் 8, அப்ப 8 சிம்பிள் இருக்கும். ஹெக்ஸா டெசிமல்னா 16, 16 சிம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பைனரி நம்பர் சிஸ்டம், மேபி ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வந்து நாம ஓடோமீட்டர்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்க்கலாம். அந்த சேம் ஓடோமீட்டர் ப்ரோக்ராம் ஜஸ்ட் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஓடோமீட்டரையே ஜஸ்ட் இன்னொரு காப்பி எடுத்து அந்த பேஸை வந்து 10 இருந்து 2க்கு மாத்திருக்கேன். பிளஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா பட்டன், ஆல் இன்கிரிமெண்ட் ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த ஒரு பட்டன்னால ரெண்டுமே டிஃபரெண்டா மாதிரி பார்த்துருக்கேன். பேனர் மட்டும் தனியா பார்க்கறதுல 2 சேர்த்து போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்ப வந்து டெசிமல் இன்கிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், பைனரி இன்கிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 1ங்கிறது 3, ஆல் இன்கிரிமெண்ட் பண்ணா 2 சேர்ந்து இன்கிரிமெண்ட் ஆகும். இப்ப நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓடோமீட்டர் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ ஆகுது. அதாவது ஒவ்வொரு பிட்டும் ஒவ்வொரு டிஜிட்டும் மேக்சிமம் வரைக்கும் போயிட்டு 0 ஆகிறப்ப அடுத்த டிஜிட் வந்து 1 இன்கிரிமெண்ட் ஆகும். மேல டெசிமல்ல 7, பைனரியில 1 1 1. சரி, இப்படியே வந்து நம்ம இது ஃபுல்லா பார்த்தோம்னா நம்ம கிட்ட 6 டிஜிட் இருக்கு. நம்ம ஓடோமீட்டர்ல 6 டிஜிட் தான். எனக்கு டெசிமல்ல வந்து 9,99,999 வரைக்கும் போகும். பைனரியில வந்து 64, 0 63 வரைக்கும் போகும். அது ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 61, 62, 63. இப்ப வந்து நமக்கு பைனரி ஓடோமீட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. If we increment one more, actually it is 64, but my binary odometer has become 0. ஏன்னா அதுக்கு அடுத்த பிட்டு which is lost, நம்மளோட 6 பிட்டு தான் இருக்கு. Which means depending on our base, the number system, அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும் அல்லது அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஓடோமீட்டர் ப்ரோக்ராமுக்கு பதிலா ஈஸியா வந்து we can use it with the calculator. இந்த விண்டோஸோட அல்லது நீங்க இதுலயும் இருக்கும், போன்ல ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கும். அந்த கால்குலேட்டர்ல வந்து நிறைய மோட்ஸ்ல ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமர்ஸ் மோடு ஒன்று இருக்கும். ஸ்டாண்டர்ட் சயின்டிபிக் ப்ரோக்ராமர்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரோக்ராமர்ஸ் மோடு இருக்கும். இந்த ப்ரோக்ராமர்ஸ் மோட்ல வந்து ஒரு பேஸ்ல கொடுத்தோம்னா அது மிச்சம் இருக்க பேஸ்ல எல்லாத்தையும் அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும். அதை வந்து நம்ம அடுத்த போறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஓடோமீட்டர் ப்ரோக்ராமை வந்து திருப்பி தொட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம வந்து டெசிமல், பைனரி தெரியும். ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அது வந்து நம்ம இன்டர்மீடியேட் ஃபார்ம்னு சொல்றோம். டெசிமல்ங்கிறது வந்து ஹியூமன் நேட்டிவ் ஃபார்ம், நமக்கு ஈஸியா புரியுறது. பைனரிங்கிறது வந்து மெஷின் நேட்டிவ் ஃபார்ம். மெஷினுக்கு ஈஸியா புரியாது, மெஷினுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பைனரி தான். அது ஏங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல்ங்கிறது வந்து இன்டர்மீடியரி ஃபார்ம்.
ஹியூமன் நேட்டிவ் ஃபார்முக்கு தெரியும் எதனால நம்மளுக்கு 10 தான் ஈஸியா வர்றதுன்ட்டு. Why is binary machine native form and how and why are the intermediary forms அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். முதல்ல மெயினா எதுக்காக பைனரிங்கிறது மெஷின் லாங்குவேஜா வர்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். டேட்டா அப்படின்னு ஒரு வேர்டு. டேட்டானா என்னது? எனி இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி ஸ்டோர்டு, ரிட்ரைவ்டு அண்ட் ப்ராசஸ்ட். ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அப்புறமா வேணுங்கிற டயத்தில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணலாம், அதை வந்து பல விதமா ப்ராசஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி மேற்கொண்டு வேற ஏதாவது கால்குலேட் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேரு டேட்டா. டேட்டாங்கிறது வந்து there are very numerous types of data. படத்துல இருந்து ஆரம்பிச்சு, வீடியோல இருந்து ஆரம்பிச்சு, டெக்ஸ்ட், நம்பரு எல்லாமே டேட்டா தான். மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம மளிகை கடை பில் பார்க்கலாம். இந்த மாதிரி பில் நம்ம வந்து மளிகை கடையில பார்த்துருப்போம். அது கொடுப்பாங்க, அவங்க டைப் அடிச்சு கொடுப்பாங்க, கையில் எழுதி கொடுப்பாங்க, பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல இப்ப நம்ம பார்த்தோம்னா ஐட்டம் என்னது, நாம எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், அதுல வந்து ரேட் எத்தனை, அப்ப அந்த மொத்தம் எத்தனை, எல்லா ஐட்டத்தோட சேர்த்து மொத்தம் எத்தனை அப்படின்னா வந்து நமக்கு இதெல்லாமே வந்து மளிகை கடையினோட டேட்டாஸ். இப்ப நான் இதுல பார்த்தோம்னா ஐட்டம் குவான்டிட்டிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். நான் வந்து என்ன ஐட்டம் வாங்கினேங்கிறது, எத்தனை வாங்கினேங்கிறது பொறுத்து அந்த சமயத்துக்கு தான் அவங்க டைப் அடிப்பாங்க. ரேட்டுங்கிறது வந்து முதல்லயே என்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அரிசியா இது 25 அப்படின்னு முதல்லயே என்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. பில்லு போடுறப்ப அதெல்லாம் போடுறது கிடையாது, முதலே போட்டிருப்பாங்க. அமௌண்ட் டோட்டல் எல்லாமே வந்து அதுவே கால்குலேட் பண்ணும். அமௌண்ட் அதுவே கால்குலேட் பண்ணும். எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலும் கால்குலேட் பண்ணும். ஸோ இது 3 டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இன்புட் டேட்டா, ஃபிக்ஸ்ட் டேட்டா, ப்ராசஸ் டேட்டான்ட்டு. மெயினா இதுக்கு தேவையானது என்னதுன்னா டேட்டா ஹேஸ் டு பி ஸ்டோர்ட், ரிட்ரைவ்ட் அண்ட் ப்ராசஸ்ட். அந்த மளிகை கடையில வந்து நம்ம கையில போடுறதாங்கன்னா ஒன்னும் பேப்பர்ல எழுதிக்குவாங்க, இது எத்தனை அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஆனால் திருப்பி பார்த்தோம்னா தெரியும். அல்லது கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ரொம்ப சின்ன அமௌண்டா இருந்ததுன்னா மைண்ட்லயே ஸ்டோர் பண்ணிக்குவாங்க, அதை கலெக்டும் பண்ண முடியும். எப்படியோ we need ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவல். டெக்ஸ்ட்ங்கிறத கூட ஸ்டோர் பண்ணலாம். ரைஸ் அப்படிங்கிறது ஃபுல் வேர்டுக்கு பதிலா RICE அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு ஆல்பபெட்ஸ் எத்தனை வரும்? 7 இருந்து Z வரைக்கும் 26 வரும். ஸோ இதுல வந்து 26 சிம்பிள்ஸ் இருக்கு. அதில் ஸ்மால் லெட்டரையும் பார்த்தோம்னா வந்து 52 சிம்பிள்ஸே இருக்கு. ஸோ வில் நீட் mod 26 or mod 52, பட் தட் இஸ் நாட் ஹவு வி ஆர் கோயிங். ஜஸ்ட் தியரிட்டிக்கலி சொல்றேன் நான், mod 26 சிஸ்டம் வேணும், பட் வி ஆர் நாட் ரியலி யூசிங் mod 26 சிஸ்டம். ஸோ வில் கெட் பியாண்ட் தட். டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். A+B போட்டோம்னா வந்து அது ஆட் பண்ண முடியாது, அதுக்கு அதனோட ரூல்ஸ் வேற. அதனால அதை வந்து வில் ஜஸ்ட் கீப் இட் அசைட் ஃபார் நவ். நம்பர்ஸை வந்து முதல்ல நாம ஃபுல்லா தரவு பண்ணிக்கிட்டோம்னா டெக்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் வி கேன் ஜஸ்ட் இது கூட மேட்ச் பண்ணி லேர்ன் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரிக்கல்ங்கிறது நம்ம வீட்டில் இருக்க கரண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ். எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது the same principle of electricals in a much smaller and much higher scale. எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸோட ரொம்ப பேசிக். எலக்ட்ரிக்கல் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? வீட்டில் லைட்டு. ஓகே, லைட்டு, ஃபேன், ஏசி எல்லாமே கரெக்ட் தான். பட் எலக்ட்ரிக்கல் சொன்னா டக்குன்னு லைட்டு தான் ஞாபகம் வரும். லைட்டுக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? லைட் எத்தனை ஸ்டேட்ஸ் அப்படின்னா புரியலன்னா அங்க பாருங்க. லைட் வந்து ஆனா இருக்கலாம், ஆஃபா இருக்கலாம். 2 ஸ்டேட் தான் இருக்கு, ஆன், ஆஃப். அதே மாதிரி அதுக்கு சுவிட்சும் இருக்கும், வச்சுக்குவோம். சுவிட்ச் ஆன் அல்லது சுவிட்ச் ஆஃப்.
ஸ்விட்ச் ஆன். ஓகே, இந்த படத்துல வந்து ஆன்ங்கிறது மேலேயும் ஆஃப்ங்கிறது கீழே இருக்கு. யூஎஸ்ல இந்த மாதிரி சிஸ்டம். இந்தியாவில வந்து ஆன்ங்கிறது கீழே ஆஃப்ங்கிறது மேலேயும் இருக்கும். அதுல நிறைய தடவை சிஸ்டமே போய் கன்ஃபியூஸ் ஆகும். கீழே கீழே ஆன் பண்ணி விட்டுட்டு ஏன்னா அது ஆஃப் ஆக மாட்டேங்குது அவசரம் பண்ணுவாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா ஒரு பல்ப்ல வந்து 2 ஸ்டேட் ஸ்டோர் ஆகுது, ஆஃப் அண்ட் ஆன். லெட்ஸ் கன்சிடர் ஆஃப் as 0 and on as 1. நம்ம வந்து 6 பல்பு வச்சுக்கலாம். இங்க 6 பல்புல ஒரு பல்பு ஆன் ஆஃப் ஆன் ஆன் ஆஃப் ஆன். இது வந்து ஒரு பைனரி டேட்டா. இந்த 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 பல்ப்ஸ் எல்லாம் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்றது? பைனரி 101101. அதான் வந்து ரெப்ரசன்ட் பண்றது. நான் நாளைக்கு வெளியில போயிட்டு வந்துட்டு திருப்பி எந்தெந்த பல்ப் ஆன்ல இருக்குங்கிறத பார்த்தோன்னா தெரியும். நாம ஏற்கனவே செட் பண்ணி வச்சு அதே பொசிஷன்ல அதே தான் இருக்கும். பிகாஸ் we have saved and now we can restore. நாம சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்தாலும் அது இருக்கும். அந்த 6 பிட் நாம சேவ் பண்ணி வச்சோம்னா அப்படியே இருக்கும். ஓகே, டெக்னிக்கலி பார்த்தோம்னா நம்ம சுவிட்சை பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம். பட் சுவிட்ச் இந்த சுவிட்சுக்கு பார்த்தா ஒரு ப்ளஸ் பட்டன் சுவிட்ச் இருந்ததுன்னா அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லெட்ஸ் கோ ட்ரெடிஷன். 6 பல்ப் இருக்கு. அந்த 6 பல்பையும் பார்த்து we can ஸ்டோர் அண்ட் retrieve. இது வந்து பைனரி சிஸ்டம். பைனரி சிஸ்டம் அட்வான்டேஜ் என்னது? ஈஸி டு ஸ்டோர் அண்ட் retrieve. நாம வந்து இந்த படத்தை பார்த்தோன்னா கிட்ட நம்பரே பார்க்க வேண்டாம். டக்குனு படத்தை பார்த்தாலே தெரியும் நமக்கு 101101 அப்படின்ட்டு பார்த்த உடனே தெரிஞ்சுது. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 டிஜிட்ல வந்து இந்த 6 பிட்ஸ்ல வந்து ரொம்ப கொஞ்சமா தான் சேவ் பண்ண முடியும். ஓகே, இப்ப வந்து லெட்ஸ் டேக் another instance. அதாவது அதே பல்பு தான், பட் சுவிட்சுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஃபேன் ரெகுலேட்டர். ஃபேன் ரெகுலேட்டர் வந்து பல்புக்கும் போடலாம். ஃபேன் ஸ்பீட் அதிகமாக மாதிரி பல்புனோட பிரைட்னஸ் அதிகமாகவும் கம்மியாகும். அது நம்ம எப்ப வேணாலும் வீட்டில் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது பண்ணி பார்த்துருக்கேன். 0 அப்படின்னு இருந்ததுன்னா ஆஃப்ல இருக்கு. 1 கொஞ்சம் பிரைட்னஸ், 2 3 4 5 5ங்கிறது ஃபுல் பிரைட்னஸ். இப்படி பார்த்தோம்னா வந்து நாம ஒரு பல்பிலேயே வந்து 6 ஸ்டேட்ஸ் சேவ் பண்ண முடியும். பைனரி இல்லை இது. இது வந்து you can say it is mod 6. ஒரு பல்பையே நான் சேவ் பண்ண முடியும். ஓகே, ஒரு பல்பு mod 6 சேவ் பண்ண முடியும்னா ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஜஸ்ட் இந்த பல்பை பாருங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன நம்பர் சேவ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் பார்த்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது வந்து 5 தெரியுது. மூணாவது வந்து ஒன்னா 3 அல்லது 2. ஓகே, இது 3. அடுத்தது 0, இது 2, இது 3. அப்ப பார்த்தோன்னா நமக்கு வந்து 153023 அப்படிங்கிற நம்பர் இதுல இந்த பல்ப்ல சேவ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து நமக்கு டக்குன்னு பார்த்த உடனே தெரியாது. இதுல வந்து மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. 3க்கும் 2க்கும் வித்தியாசம் தெரியாது. 1 0 மட்டும்தான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். நடுவில் இருக்கிற ஸ்டேஜஸ்ல வந்து நமக்கு டக்குன்னு பார்த்தா தெரியாது. நாம வந்து பல்பை பார்த்து சொல்ல முடியாது இது கரெக்டா என்னதுதான் இருக்குதுன்ட்டு. ஹையர் கெப்பாசிட்டி, ஆனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டோர் அண்ட் retrieve. பிளஸ் சுவிட்சுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து சுவிட்ச் வந்து ஒரு டாட் என்னன்னா இந்த ரெகுலேட்டர் வந்து 10 டாட், அதாவது உள்ளுக்குள்ள இருக்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கும். நாட் ஈஸி. பண்றதுக்கு ஈஸி இல்லை, மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸி இல்லை, அதை வந்து ரீட் அண்ட் ரைட் பண்றதுக்கு ஈஸி இல்லை. Now we can see why we are going for binary. பைனரிங்கிறது ரொம்ப ஈஸி. 0 or 1 டக்குன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு நடுவில் ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் லோ பிரைட்னஸ் ஆகுதுன்னா 0 வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹை பிரைட்னஸ் ஆகுதுன்னா 1 வச்சுக்கலாம். எப்படியும் அதை வந்து 0 and 1ல அடக்கிடலாம். பட் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா கெப்பாசிட்டி இஸ் மோர் பட் difficult to store and retrieve, and of course processing also.
இப்போ வந்து there are two different terms. ஒன்று வந்து இதை நம்ம இந்த பைனரிங்கிறத வந்து டிஜிட்டல் அப்படின்னு சொல்றோம், இந்த நான் பைனரிங்கிறது வந்து அனலாக் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இன்னைக்கு தேதியில எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் சம்திங் கால்ட் செமிகண்டக்டர்ஸ். பிசிக்ஸ்ல வந்து கண்டக்டர்ஸ் அல்லது நான் கண்டக்டர்ஸ் அல்லது இன்சுலேட்டர்ஸ்னு பார்த்துருப்போம். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று இருக்கு செமிகண்டக்டர்ஸ்ன்ட்டு, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை கிளாஸ்ல எல்லாம் வரும். யூஸ்வலி ஜெர்மானியம், சிலிக்கான் தான் வந்து யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அ செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டருக்குள்ள வந்து அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ள ரெண்டு விரல் தான் இருக்கு, ரெண்டு தான் எண்ண முடியும். இட் கேன் எய்தர் பி ஆன் ஆர் ஆஃப். 0 and 1 மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் செமிகண்டக்டர்ல. ஸோ நமக்கு நேச்சுரலி எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு பைனரி நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இந்த நம்பர் கால்குலேஷன் பேஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், அந்த ரேடியோ பேஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் சொல்ல அது வந்து தட்ஸ் ஃப்ரீக்வன்சி பேஸ்ட், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல்டுகெதர். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு செமிகண்டக்டர்ல சேவ் ஆகும். There are researches going on, new technologies. ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது நம்ம குரோமோசோம்ஸ் மாதிரி மாலிகுலர் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. 0 1க்கு பதிலா அதுக்குள்ள நிறைய ஸ்டேட்ஸ் சேவ் பண்ணலாம். அதை வந்து ஈஸியா ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும் ஒரே ட்ரிப்ல. செமிகண்டக்டர்ஸ் பண்ண முடியாது. தோஸ் ஆர் ஆல் அவர் ஃபியூச்சர் கம்ப்யூட்டர்ஸ். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர் அல்லது மாலிகுலர் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்ததுன்னா, our computers will be far more powerful than whatever we are having today. But நீதி தேதியில நாம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எம்பெடட் சிஸ்டம்ஸ். எம்பெடட் சிஸ்டம்ஸ்ங்கிறது என்னது? இட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ். மொபைல்ல இருந்து, கால்குலேட்டர்ல இருந்து, நீங்க வீட்டில் இருக்கிற அந்த MP3 பிளேயர்ல இருந்து என்னென்ன நீங்க சின்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ். மைக்ரோ கம்ப்யூட்டர், மைக்ரோ கண்ட்ரோலர், நிறைய பேர்ல வருவோம், அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அது எல்லாமே வந்து they will be using binary system. So basically, as I said, decimal number system is for human, binary system is for semiconductors or our digital electronics. டிஜிட்டல்னு சொன்னாலே பைனரி அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் சினானிமஸ், ரெண்டும் ஈக்குவல் மீனிங் எடுத்துக்கலாம். டிஜிட்டல் அப்படின்னா ஓகே 0 or 1. அனலாக்னா இட் கேன் பி 0 to எனி நம்பர். இப்போ நாம பார்த்த ரெகுலேட்டர் வந்து 6 தான் இருக்கு. வேற இன்னொரு ரெகுலேட்டர் வந்து உங்களுக்கு நம்பரே இல்லாம நேரா இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுவும் அனலாக் தான். அது வந்து உங்களுக்கு 256 வரைக்கும் போகும், 250 போகும், அந்த மாதிரிலாம் போகும். Basically, any non-binary is called analog. Any binary is called digital. இதை மட்டும் நாம் ஞாபகம் வச்சுட்டா போதும். Hope you are clear why we are saying that binary is the number system that is being used for computers and embedded systems. ஒன்று வந்து it is easy, இன்னொன்று வந்து அவர் டெக்னாலஜி வந்து it supports only that. இன்னொரு குயிக் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம QR கோட்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு தேதியில வந்து QR கோட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுல நம்ம யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ல எல்லாம் வந்து அவங்க ஒரு QR கோட் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது வரும், என்ன குவிக் ரெஸ்பான்ஸ் கோட். இது வந்து நம்ம அந்த 0101 எழுதுறது அதே தான். ஆனா நம்பரா எழுதுறதுக்கு பதிலாக சின்ன படமா போட்டுருவோம். அதுல வந்து இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் வந்து ஒரு பிட்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் பிட் வந்து ஒரு பிட்னு வச்சுக்கலாம். இப்ப கருப்பா இருந்ததுன்னா that is going to be 1, ஒயிட் இருந்ததுன்னா that is going to be 0. அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்க 1010 1110 அப்படின்னு வர்றதுங்க. அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஹை ரெசல்யூஷன் கேமரால பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் ஒரேடியா போட்டோ எடுத்து 1 by 1 கால்குலேட் பண்ணி அது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம்.
ultimately this QR code will be transforming into some zeros and ones. அதை வந்து எப்படி நாம இன்டர்பிரேட் பண்றோம், அது வந்து அந்த அந்த observations என்ன மீனிங், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபீல்டு. இந்த இடத்துல இருக்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு இந்த பர்பஸுக்கு ஆகிறது. உங்களுக்கு யூபிஐல இருக்கிற அதே மீனிங் வந்து உங்களுக்கு வேற வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி கியூஆர் கோட் கொடுப்பாங்க, வெப்சைட் அட்ரஸுக்கு. இதுக்கும் அதுக்கும் வேற வேற ரூல்ஸ். அந்த இது வந்து நமக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப். ஒன்னே ஒன்று பாக்குறது என்னதுன்னா, மை கியூஆர் கோட் இஸ் ஜஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் made into a picture format. This is a binary data which is being practically used that we can see. Okay, இப்போ நாம சொன்னோம் binary is machine's language and octal and hexadecimal are intermediate languages. Why so? Let us consider a random binary number 100101001101. இது வந்து ஒரு ரேண்டம் பைனரி நம்பர், ரேண்டமா எடுத்திருக்கிறது. இது வந்து பைனரியில பார்த்தா நமக்கு என்ன நம்பர்னு தெரியறது இல்லை. அதை கன்வெர்ட் பண்ணதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது டிஜிட்டல் பொசிஷன் வெர்சஸ் அதோட பேஸ் டு த பவர் ஆஃப் பொசிஷன், அந்த மாதிரிலாம் வந்து we can calculate that. பட் அதை விட ஈஸியா வந்து நமக்கு கால்குலேட்டர் இருக்கு. in computer and in mobile phone also, calculatorல வந்து programmers mode ஒன்று இருக்கு. Let me open it now. இது வந்து நம்ம கால்குலேட்டர். சாதாரணமா நம்ம கால்குலேட்டர்ல ஜீரோ இருந்து 9 வரைக்கும் இருக்கு. பிளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி டு த பவர் ஆஃப் ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுலயே வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து சயின்டிபிக் ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு ஒரு மோட் இருக்கு. பை டிஃபால்ட் டெசிமல் காமிக்கிறது, பட் இட் ஆல்சோ ஷோஸ் ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் அண்ட் பைனரி. இந்த பைனரி நம்ம இன்புட் பண்ணி பார்க்கலாம். 100100101001101. இந்த பைனரி நம்பருக்கு ஈக்குவலன்ட் என்னது? 2381 அப்படிங்கிற நம்பர்னோட பைனரி இது. 2381. இப்ப நாம பார்த்தோம்னா இந்த பைனரிக்கும் இந்த டெசிமலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது நம்ம இந்த டெசிமலை பார்த்து அதோட பைனரி என்னதுன்னு டக்குன்னு சொல்ல முடியாது, அல்லது பைனரியை பார்த்து டெசிமல் என்னதுன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஃபுல்லா பைனரியிலே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரோக்ராமிங் இஸ் பீங் டன் பை த ஹியூமன் பீயிங், அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் இஸ் நேச்சுரல் ஃபார்மேட் இஸ் டெசிமல். பட் மை கம்ப்யூட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பைனரி. நான் வந்து பைனரியிலேயே வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. டெசிமல்ல ப்ரோக்ராம் பண்ணா அதை வந்து பைனரி கன்வெர்ட் பண்றது பெரிய வேலை. தட் இஸ் வை வி ஆர் ஹேவிங் திஸ் டூ அதர் ஃபார்மேட்ஸ், octal and hexadecimal, base 8 and base 16. Why these two formats? Let's see that now. இப்போ இந்த பைனரி நம்பரை வந்து 2 பிட் 3 பிட் 4 பிட்னு ஸ்பிளிட் பண்ணி பார்க்கறது ஈஸி. ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கலாம். அதே நம்பர் தான் கீழே எழுதியிருக்கேன் நான். 3 பிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கன்வெர்ட் பண்றேன், அது எழுதி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு இட் இஸ் வெரி ஈஸி டு டிரான்ஸ்லேட். 101ங்கிறது 5, 001ங்கிறது வந்து 1, 101ங்கிறது 5, 100ங்கிறது வந்து 4. 3 பிட்ல பார்த்தோம்னா. இதே 4 பிட்ல பார்த்தோம்னா 1001ங்கிறது வந்து 9, 0100ங்கிறது 4, 1101ங்கிறது வந்து B. ஹெக்ஸாடெசிமல்ல வந்து 0 to 9, அதுக்கப்புறம் A B வரும். சாரி, இது வந்து D வந்து 12 13, 1101ங்கிறது வந்து 13, அதாவது D. அது எனக்கு இண்டிவிஜுவலா போட்டு நான் பண்ணேன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஈஸி ஃபார் மீ நவ். இப்ப பார்த்தோன்னா வந்து இது வந்து ஆக்டல்ல வந்து திஸ் இஸ் 4515. அந்த 33 ஒவ்வொன்றையும் நம்ம பாட்டுக்கலாம்.
4515. இது ஹெக்ஸாடெசிமல்ல பார்த்தோம்னா 94D. இது வந்து எனக்கு ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் டு பைனரி அண்ட் பைனரி டு ஆக்டல், ஆர் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரிங்கிறது வந்து it is very easy to convert. 1101 பார்க்கறத விட வந்து இந்த 94Dங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு. ப்ரோக்ராமருக்கு வந்து this is going to be easier to program 94D ன்ட்டு. ஏன்னா இது வந்து நமக்கு பைனரியும் ஹெக்ஸாடெசிமலையும் பார்த்தாலே வந்து அதோட ரிலேஷன்ஸ் டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணனா கண்ண மூடிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி டேபிள் வர்றது, இந்த டேபிள் வந்து 2 தடவை பார்த்தாலே வந்து மனப்பாடம் ஆயிடும். 2 பிட்ஸ்னா 000, 2 பிட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் 4 என்ட்ரி இருக்கும். 3 பிட்ஸ் ஆகுனா இப்படி, 4 பிட்ஸா இருந்தா இப்படி. இப்ப நம்ம இதையே பார்த்தோம்னா இந்த 1101ங்கிறது வந்து இங்க D, 0100ங்கிறது 4, 1001ங்கிறது வந்து 9. ஸோ 94D. 4 பிட் போட்டோம்னா ஹெக்ஸாடெசிமல் எனக்கு இது பண்ணலாம், 3 பிட்ல போட்டோம்னா ஆக்டல் கால்குலேட் பண்ணலாம். This is very easy to translate between 2 different bases. அதுக்காகத்தான் வந்து நாம இந்த ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல்ங்கிறத we are keeping it, or we are just saying it is intermediate form. Basically it is called programmers form. Programmers அதான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க்கு சரி, 90% கேசஸ்ல எம்பெடட் ப்ரோக்ராமிங்க்கு சரி. Okay, we'll see in the next class.